அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் 4ஆம் தேதி நடக்க போகுது. ஒரு 4 days முன்னாடி நமக்கு அட்மிட் கார்டு வருங்க. ஒன்று மே 1ஆம் தேதி வரலாம் அல்லது ஏப்ரல் 30ஆம் தேதி வரலாம். பட் எந்த ஊரில் எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஒரு 10 days முன்னாடி வருங்க. லாஸ்ட் இயர் மே 5ஆம் தேதி எக்ஸாம் இருந்தது. ஏப்ரல் 24ஆம் தேதி எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷன் வந்ததுங்க. அப்போ இந்த வருஷம் எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 23, 24ஆம் தேதி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 4 daysல நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்திருக்கும், அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்திருக்கும், சிக்னேச்சர் இருக்கும், உங்களுடைய சிக்னேச்சர் வந்திருக்கும் கீழே. அதேமாதிரி அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், என்ன கேட்டகரி, ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது, டேட் ஆஃப் பர்த், என்ன கேட்டகரி, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஆ, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா, ஸ்கிரைப் ரெக்கார்டா, என்ன மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், அது வந்துருங்க. மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5th May 2024. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 PM to 5:20 5 PM அப்படிங்கிறது வரும், மாறிடும். சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த டீட்டெயில் தெரிஞ்சிடும். நீங்கள் சென்னையில் எழுத போகிறீங்களா, திருநெல்வேலியில் எழுத போகிறீங்களா, இல்லை கோயம்புத்தூரில் எழுத போகிறீங்களா, நாமக்கல் எழுத போகிறீங்களா, சேலம் எழுத போகிறீங்களா, திருச்சி எழுத போகிறீங்களா, எந்த ப்ரிஃபரன்ஸ், மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு கிடச்சிருங்க. பட் எந்த சென்டர் அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரியும். பட் எந்த சென்டர் அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் வரும். பட் இதை தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக, நம்ம இந்த ஊரில் தான், நம்ம போட்ட ஊரில் தான் எழுத போகிறோம் அப்படிங்கிற திருப்தி வந்துடுங்க. எந்த ஸ்டேட்டில், திஸ் இஸ் நாட் அன் அட்மிட் கார்டு ஃபார் நீட் எக்ஸாமினேஷன், திஸ் இஸ் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அலாட்மெண்ட் ஆஃப் த சிட்டி. ஸோ அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் பை 11 AM. அடுத்தது, நோ கேண்டிடேட்ஸ் ஆர் பி பர்மிட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் 1:30 PM அலோவ் பண்ண மாட்டாங்க. நோ கேண்டிடேட்ஸ் ஆர் பி பர்மிட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் பிஃபோர் த எக்ஸாமினேஷன். அந்த 5 மணிக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. 5:20 கிடையாது, 5 மணிக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை த லொகேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வேணும் இன் அட்லீஸ்ட் 1 day in advance. எந்த சென்டர் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வந்த உடனே போய் பார்த்து வச்சுக்கணும். வேலிட் ஐடென்டிட்டி கார்டு, ப்ரிஃபரபிளி ஆதார் கார்டு கொண்டு போங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு, அட்டஸ்டேஷன் பண்ணது, ஜெராக்ஸ் காப்பியில் ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போகணுங்க. The candidate will permit to carry only the என்னென்ன ஐட்டம் கொண்டு போகலாம்னா, பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாம் அவுட் சைட் ரேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். அட்மிட் கார்டு டபுள் இஷ்யூ செப்பரேட் அட்மிட் கார்டு கொண்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா அடிஷனல் ஃபோட்டோகிராஃப் சேம் as அப்லோடட் in the application, ஒரு அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொண்டு போகணும். அதே மாதிரி அட்மிட் கார்டு எல்லாம் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டி இருக்கணும். எந்த ஸ்பேஸில் சொன்னாங்களோ அதில் ஒட்டி இருக்கணும். கிளியர் பிரிண்ட் அவுட் ஆஃப் A4 சைஸ் பேப்பர், அதாவது நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாமா, பிளாக் அண்ட் ஒயிட்னா கலர் பிரிண்ட் எடுத்துங்க. 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வந்தோன்னா அதை மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஏன்னா அட்மிட் கார்டு அங்கே வாங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் மீண்டும் ஒரு அட்மிட் கார்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா காப்பி போட்டு வச்சுக்கலாம். மெயிலில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். ஸோ முன்கூட்டியே நீங்கள் போயிடணும். ஸோ எந்த அட்ரஸில் டவுன்லோட் பண்ணீங்க, என்ன டேட்டில் பாரு, லாஸ்ட் இயர் 24th டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கண்டிப்பாக எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்துடும். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் கிளியராக இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கணும், டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃபெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.